நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டின தேவாதி தேவனை துதிக்கலாமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஆதிபதிகள் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4, 12, 13. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக்கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் வளர்த்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கவிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடக்கலமாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்தியரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையமிறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆயிலும் ஆடு மாடுகள் கழுதியாயிலும் வைக்காதே போவார்கள். 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தாரே என்றார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோரும் முடிக்கிறோரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடையே ஓடக்கூடுவோம். இஸ்ரவேல் புத்திரர், இந்த வேத பகுதியிலே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவரை விட்டு பின்வாங்கின போது அவர் அவர்களை அவருடைய சத்துருக்கள் கையிலே விற்று போட்டார். அப்பொழுது மீதியானர் எல்லாரும் வந்து இவங்க விளைச்சல் எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிடுவாங்க. இவங்க அநாதி தேவனாகி அடைக்கலமாக கொண்ட அவங்க கெபியிலும் குகையிலும் போய் தங்க வேண்டிய சூழ்நிலை ஆகிறது. ஆனால் கிதியோன் மட்டும் அவருடைய அற்புதங்கள், அவருடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் சொன்ன கர்த்தருடைய அற்புதங்களை நினைத்து தைரியமாக அவன் விளைந்ததை போரடித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவனோட பேசும்போது அவர் என்ன கேட்கிறார்? எங்களுடைய பிதாக்கள் முன்னோர்கள் விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்கிறாரு. அன்பானவர்களே, ஆமா, அவனுடைய விசுவாசம் அந்த பழைய முன்னோர்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்கள் செய்திருந்தாரால் இப்பொழுது செய்வார் என்ற நம்பிக்கையோடு தான் தைரியமாக அவன் மீதியானின் கையிலிருந்து விடுவிக்க அவனுடைய விளைச்சலை போரடித்து கொண்டிருக்கிறான். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கிறோம். கஷ்டம் நிறைந்த பாடு நிறைந்து வளர்ந்துக்கலாம். தண்ணீரை கடக்கும்போது வேகாதிருப்பா இருந்தால் தண்ணீர் வராது, புயல் வராது, அக்கினி வராது என்று சொல்லவில்லை. அதனால ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்திருந்தால் கர்த்தர் எனக்கும் செய்வார். அன்னாளுக்கு அற்புதம் செய்திருந்தால் கர்த்தர் எனக்கும் செய்வார். ஈசாக்கை பலிபீடத்தில் இருந்து காப்பாற்றியிருந்தால் கர்த்தர் எனக்கும் அற்புதம் செய்வார். இந்த விசுவாச அறிக்கை நம்மிடத்தில் காணப்படுறார். கர்த்தர் அதை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். உங்கள் விசுவாச அறிக்கை என்னவா இருக்கிறது? உங்கள் கஷ்டத்தின் கண்ணீரின் பாதையிலே உங்கள் விசுவாச அறிக்கை இதுவா இருந்தால்
கர்த்தர் எங்கள் முன்னோர்களுக்கு வேதத்திலே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நம்ம விசுவாசத்தோடு நம்முடைய பாதையிலே முன்னேறுவோமானால் நம் வெற்றியை நிச்சயமாய் கண்டுகொள்வோம். கர்த்தர் நம்மளை நமக்கு சத்துருக்களின் கையிலிருந்து நம்மளை விடுவிப்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நாளை எங்களுக்கு இவாய் தந்தீங்களேப்பா, நன்றியப்பா நன்றியப்பா. இந்த நேரத்தில் அடையாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உண்டை கருத்தில் தரும்ப்பா. பிள்ளைகளுடைய அன்று காலை முதல் இம்மட்டுமாய் உண்டை கரும் உண்டை கிருபை ஒவ்வொருவரும் கூட இருந்தபடியால், ஜீவனை தந்து தயையும் பாராட்டினபடியால் நன்றியுள்ள இருதயத்தோடுமை துதிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வேலையிலும் கர்த்தாவே அப்பா, தங்கள் பிரச்சனைகள் கண்ணீரின் பாதையில் பலவீனங்களில் கஷ்டங்களிலே கர்த்தாவே, கர்த்தர் இந்த அற்புதங்களெல்லாம் ஆண்டவர் வேதத்திலே வாசிக்கிறோமோ இதெல்லாம் எங்கே என்று கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விசுவாச அறிக்கையும் நீர் கனப்படுத்துவீராக கர்த்தாவே. ஆபிரகாம் அற்புதம் செய்தவர், அன்னாளுக்கு அற்புதம் செய்தவர், தாவீதுக்கு, தானியேலுக்கு, யோபுக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்த தகப்பன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நடப்பிப்பீராக கர்த்தாவே. இப்பொழுது இந்த பிள்ளைகளுடைய மகிமையை காணும்படியாய் கிருபை பாராட்டுகிறோம். உங்களுடைய கருத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலங்கள் ஜெபத்தை இருக்கிறோம் பரலோகத்தின் தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.